ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சான்ஸ் கிச்சன். டுடே ஸ்பெஷல் ரெசிபி ஒரு டெலிஷியஸான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? இதுக்கு நான் ஹட்சனுடைய பன்னீரும் பட்டரும் எடுத்திருக்கேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக டொமேட்டோஸை லைட்டாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி, இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம பன்னீரை டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். இதுக்கு நான் டவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேவைப்படுற மசாலாவும் உப்பும் லைட்டாக போட்டுக்கிட்டேன். இதை அப்படியே நல்லா கார்னிஷ் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே ஹோல் பன்னீரை எடுத்து நல்லா டோஸ்ட் பண்ணி 2 சைட்லேயும் எடுத்துக்கோங்க. அடுத்தது மிக்சர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகா அண்ட் முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த டொமேட்டோஸையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்சராக ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மசாலாவை கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்காவான பேஸ்ட் ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லியாச்சு, அப்போ பட்டர் இல்லாமல் எப்படி? ஸோ 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட இருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இருக்க பே லீஃபு, சோம்பு, சீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனாக சாப் பண்ண ஆனியனையும் போட்டு நல்லா ஆயிலில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கலர் வந்த உடனே நம்ம இந்த க்ரீமியாக அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணாமல் அப்படியே கொஞ்சமாக பேஸ்ட் அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம பேஸ்ட்டுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் ரொம்பவும் தண்ணியாக ஊற்றிடாமல் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்காக வெயிட் பண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்க்கு விருப்பமான ஒரு மசாலாஸை ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீர்ஸ் அப்படியே க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷிங்க்கு நம்ம கொரியாண்டர் கொஞ்சமாக தூவி விட்டுருங்க. அண்ட் இந்த ஒரு கலர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா த சூப்பர் யம்மியான ஒரு க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி. அண்ட் ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே ஒரு பக்கமான பன்னீர் மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சப்பாத்தி, நான்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டெலிஷியஸாக இருக்கும். இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ஹாப்பி ஈட்டிங். ட்ரை திஸ் க்ரீமி பன்னீர் மசாலா. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ். See you with next recipe. Ta-da!